அன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் நீ சதீஷ் பார்க்கல. கரெக்டா 12 அடிச்சதும் தூங்க போயிட்ட. யோஜனை பண்ணி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஐ எம் சாரி சார். அன்னைக்கு ராத்திரி நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன். அதனால எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஐ see. That's all your honor. மிஸ்டர் ராஜு, வேணு உனக்கு பிடிக்காது. அவனை காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள அடிச்சிருக்கல? ஆமா சார். ஏன் அப்படி செஞ்ச? அவன் சிந்து பின்னால சுத்தத்தை எனக்கு பிடிக்கல. சிந்து பின்னால அவன் சுத்துறதுனால உனக்கு என்னப்பா நஷ்டம்? சிந்துவை நான் காதலிக்கிறேன் சார். அப்படியா? சிந்து உன்னை காதலிக்கிறாளா? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல சார். ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு அவகிட்ட உத்தரவு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. குட் பிலாசபி. ஆமா, புதுசா பாக்குற ஒரு பொண்ணை திடீர்னு போய் பலாத்காரம் பண்ற பழக்கம் எல்லாம் உனக்கு உண்டா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த கேள்வி இந்த வழக்குக்கு தேவையில்லை. நோ மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இவர்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணமே இவர் மேல ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்கு பதிவாயிருக்குங்கிறத சுட்டி காட்டுறதுக்காகத்தான். யுவர் ஆனர், இதுல என்ன வேடிக்கைன்னா, அன்னைக்கு இதே கிருஷ்ணதாஸ் தான் இந்த பையன் ரொம்ப சாது, ஒண்ணும் தெரியாத அப்பாவி அப்படி இப்படின்னு இதே கோர்ட்ல வாதாடி இருக்கார். எஸ், சாட்சிகளிடம் தேவையான விவரங்களை மட்டும்தான் கேட்கலாம். யுவர் ஆனர், ராஜுவுக்கும் வேணுவுக்கும் ஏற்கனவே பகை இருந்திருக்கிறது. ராஜு வேணுவை வெறுத்தான் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் இருக்கின்றன. எனவே வேணுவின் மரணத்தில் ராஜுவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்று சந்தேகப்பட நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். நினைக்கிறவங்க மேல எல்லாம் சந்தேகப்படுறது நியாயம் எனக்கு தோணல. அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வரல. சும்மா காலார நடந்துட்டு வரலாம்னு வெளில போனேன். அப்போ யாரா? ஏய் சதீஷ், எங்கடா இந்த நேரத்துல? நடக்க கூடாது நடந்துச்சுடா. என்ன ஆச்சு? இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டியா? விஷயத்த சொல்லுடா. வேணுவை நான் கொன்னுட்டேன்டா. ஏய், வாட் டு யூ மீன்? ஆமாண்டா, அவன் சிந்துவை காதலிக்கிறதை என்னால சகிச்சுக்க முடியல. அதுதான் அப்படி செஞ்சுட்டேன். இந்த விஷயம் ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரியும். நீ தான்டா எப்படியாவது காப்பாத்தணும். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா. இதுதான் நடந்தது. வேணுவை கொன்னது நான் இல்ல, அவன் போய் சொல்றான். அடுத்த சாட்சியை விசாரிக்கலாம்.